அந்த வீடியோ பேசினது உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான இம்பேக்டா அது கிரியேட் பண்ணுச்சு? பேசினது தப்பு தான். ஏன் தப்புன்னு சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்ட் 1 அப்படின்னா இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு போயிடலாம். பட் ஆனால் நான் பேசினது த்ரீசம். ஒரு 2 டேஸ் அதில் நான் பட்ட கஷ்டம் மட்டும் எனக்கு அவ்வளோ இருந்துச்சு. என்னால் வெளியில் போக முடியல. எனக்கு வெளியில் போனாலும் ஏய் அந்த பிச்சுடா இது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட நிறைய பேர் இருக்காங்க. தட்ஸ் லைக் ஸோ பெயின்ஃபுல். எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, அண்ணா இல்லை, யாருமே இல்லாத போது நான் எப்படி இருந்தேன்னா ஐ couldn't tell you that feeling. அவ்வளோதான், நான் தனியாக நின்றுட்டேன். இந்த தனிமையை வந்துட்டு எந்த பொண்ணுக்குமே வந்துட்டு அந்த அளவுக்கு வரவே கூடாது. பையன் சைட்லேருந்து ஒரு பொண்ணுக்கு ஏமாற்றோன்னு அந்த செக்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் அந்த பொண்ணு இடம் கொடுத்துருச்சுன்னா, அந்த டீன்ற வார்த்தையிலேருந்து இடம் கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இதுக்கு நீங்கள் எல்லாம் அழக்கூடாது. நீங்கள் ஒரு சிங்கப்பெண்ணே அப்படின்ற எக்ஸாம்பிளை செட் பண்ணிட்டீங்க. ஸோ இனிமே நாங்கள் உங்களை அப்படி தான் கூப்பிடுவோன்ட்டு என்னோட ஃபேனே ஒருத்தவங்க வந்து ஜோதி ஆர்மி ஒஃபிஷியல்னு பேஜே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த பையன் ஹக்மி ஸ்லாப் மீனோடனே மூஞ்சை காட்டி பலார்னு வாங்குறானா? இல்லை, ஹக்மீனோடனே ஏன்னு போகிறான், அதில் கிஸ்மின்னொன்னே போகிறா. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அந்த விஷயம் அக்செப்ட் பண்ண முடிஞ்ச உங்களுக்கு வை நான் பேசினா ஏன் உங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியல? வணக்கம் ஜோ. வணக்கம் சார். 2020 டிசம்பர் மாதம் நீங்கள் வந்து ஒரு பேசிய வீடியோ அது வந்து பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அது வந்து பெரிய லீகல் பிரச்சனையாக மாறிச்சு. அந்த வீடியோ பேசினது உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான இம்பேக்டாக அது கிரியேட் பண்ணிச்சு? நீங்கள் பேசின அந்த பேச்சுக்கு அப்புறம் உங்கள் லைஃப் எப்படியா மாறிச்சு? நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள்லாம் என்னென்ன? நான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லணும். லைக் நான் இது பேசினது தப்பு தான். ஏன் தப்புன்னு சொல்லுங்கள். ஏன் தப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஐ வாஸ் அ ட்ரெயினர் அண்ட் ஐ ஹாவ் டு செட் எக்ஸாம்பிள் ஃபார் லைக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து குட் எக்ஸாம்பிள் தான் செட் பண்ணணும். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பேசுகிறேன் அப்படின்னா, இது நிறைய பேர் வந்து லைக் ஆல் த ஃபிங்கர்ஸ் ஆர் நாட் த சேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி எடுத்துக்கிட்டாங்க அண்ட் அதே ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட எப்படி பேசினாங்க அண்ட் அதே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேம் இவங்களை வந்து காலேஜில் சேர்க்காதீங்கன்னு சொன்னாங்க. அண்ட் இல்லை, ஒரு பெண் தன்னுடைய செக்ஷுவல் ஓரியன்டேஷனை பற்றியோ இல்லை தன்னுடைய விருப்பத்தை பற்றியோ பொது வழியில் பேசுறதுனாலேயே அவள் வந்து தப்பானவள்னு சொல்கிறது, அது எப்படி அது எப்படி தப்புன்னு நீங்கள் சொல்ல முடியும்? யா, இஃப் இட் இஸ் லைக் அ பாய் ஃப்ரெண்ட் 1 அப்படின்னா இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு போயிடலாம். பட் ஆனால் நான் பேசினது த்ரீசம். அது வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து they will not take it easy. ஆண்கள் 3 மனைவிகள் வச்சுருக்கிறவங்களாம் இருக்கிறாங்கல்ல, அதுக்காக வந்து அவங்க 3 பேரையும் ஒரே நேரத்தில் இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் 3 மனைவிகளோட வாழ்கிற ஆண்களும் இருக்காங்களே இந்த சமுதாயத்தில், அவங்கெல்லாம் வந்து பெருமையாக தான் நடந்துக்கிறாங்க. மனைவி அப்படின்ற அந்த அந்தஸ்து இருக்குல்ல, இல்லை அது அந்த சொசைட்டி இருந்தாலும் நீங்களும் அப்படி அந்த ஸ்டிக்மாவில் இருக்கீங்களா அப்படின்றத நான் கேட்குறேன். இல்லை அப்படி இல்லை. ஐம் அ வெரி ஃப்ரீக்கி பர்சன். இது வந்து என்ன சொல்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த விஷயமும் இவங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் பேசவே இல்லை. லைக் பப்ளிக்கு தெரியாத எந்த விஷயமும் நான் பேசவே இல்லை. இன்னொரு சைடு நான் பார்க்க போனால் என்னோட கரியர் பயங்கரமாக எஃபெக்ட் ஆச்சு இதுக்கு. ஸோ தட் இஸ் வை ஐம் டெல்லிங் தட் ஐ மேட் லைக் ஐ ஹவ் செட் அ பேட் எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் வாட். இதுவே நீங்கள் பேட் எக்ஸாம்பிள்னா இன்னைக்கு நம்ம சமூகத்தில் பெண்கள் வந்து அவங்களுக்கு முறையான எந்த உரிமையும் கொடுக்கப்படுறதில்ல. உங்களை மாதிரி ஒரு சில பேர் வந்து வெளியில் பேசுகிறது அது வந்து அவங்களுடைய விருப்பமாக இருக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு காசு கொடுத்தே பேச வச்சதா இருக்கட்டுமே. இவங்களையும் நம்ம வந்து இப்படி அடித்து துவம்சம் பண்ணால் எப்படி நாளைக்கு பெண்கள் தங்களுடைய பிரச்சனைகளையும் தங்களுடைய ஆசைகளையும் தங்களுடைய அபிலாஷைகளையும் வெளியே சொல்லுவாங்க? வெரி ட்ரூ. அதுக்கு தான் நான் வந்துட்டு பெஸ்ட் ஆண்டர்ப்ரனர்னு பேர் வாங்கினேன் அண்ட் நிறைய அவார்ட்ஸ் வாங்கினேன் அதுக்கு. ஸோ லைக் அந்த பீரியட் ஆஃப் அந்த ஒரு 2 டேஸ் அதில் நான் பட்ட கஷ்டம் மட்டும் எனக்கு அவ்வளோ இருந்துச்சு. எதுக்குன்னா என்னால் வெளியில் போக முடியல. எனக்கு வெளியில் போனாலும் ஏய் அந்த பிச்சுடா இது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட நிறைய பேர் இருக்காங்க. பிகாஸ் கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கின பொண்ணோட ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் எங்கே வச்சுருந்தாலோ அது அப்படியே குறைஞ்சி வந்து இந்த இதுக்கு வந்ததில் இட்ஸ் லைக் பேட் எக்ஸாம்பிள் ஒன்லி. லைக் ஐ கேன் சே நான் எங்கள் அம்மா அப்பாவை எவ்வளோ ப்ரௌடாக மேலே கொண்டு வந்தனோ அது அப்படியே எனக்கு அவங்களையும் திட்டு வாங்க வைக்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சு. ஸோ ஐ வாஸ் நாட் சேட். உங்களோட மொத்த கேரக்டரையும் அசாசினேட் பண்ணிட்டாங்க.
அப்படிதான் நீ பேசுனதுக்கு மட்டுமே. யா. வேற என்னென்னலாம் நடந்தது? உங்களை காலேஜ்லேருந்து டீச் பண்ணக்கூடாதுன்னு வெளியே இல்ல காலேஜ்லேருந்து என்ன வெளியே இப்போ அப்படி ஒரு demand வரைக்கும் வருது. யா பசங்க கிட்ட இருந்தே வருது. இல்ல பசங்க மீனிங் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ்? லைக் பிள்ளைங்க போத். போத். யா. ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தே எனக்கு வருது. எப்படி வருதுன்னா, மேம் நீங்கள் எங்களுக்கு கிளாஸ் எடுத்தீங்க, செம்ம கெத்தா நீங்கள் வந்து பேசிட்டீங்க, சூப்பராக இருந்தது மேம் அப்படின்னு சொல்ல பசங்களும் இருக்காங்க. இன்னொன்று வந்துட்டு நான் ஒரு விஷயம் ரொம்ப பிரமிச்சு போய் ஒரு விஷயம் எனக்கு நடந்த பர்சனலாக, நான் ஒரு ரிசப்ஷன் ஒன்று போயிருந்தேன். அந்த ரிசப்ஷனில் வந்துட்டு என் பின்னாடி ஒரு பொண்ணு கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இவங்க வந்து மோதிரம் மாற்றுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்டேஜில். இந்த குழந்தை பின்னாடியிலேருந்து அவங்க மேம் கிட்ட சொல்கிறா, மேம் இந்த அக்கா தான் கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கின பொண்ணுங்க, இவங்களோட செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் போய் கிளாஸ் எடுத்து அவங்க பேசின பேச்சுக்கும் இந்த பொண்ணுக்கு நான் வைரலாக வீடியோ எதுக்காக பேசினனோ அது எதையுமே எடுத்துக்காமல் இந்த அக்கா கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்துட்டு ஷி கேம் இன் டுக் அ செல்ஃபி வித் மீ. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபேன். ஸோ இன்னமும் நான் அது பொக்கிஷமாக பத்திரமா வச்சுருக்கேன். அண்ட் என்னோட எல்லா பேஜஸ்லையுமே அந்த பர்டிகுலராக நான் அந்த பாப்பாவோட பிக் போட்டு சொல்லியிருக்கேன், லைக் ஷீ இஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் ஃபேன் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு இருக்கிற அந்த மனப்பான்மை கூட இந்த பசங்களுக்கு இல்லையே. நான் வந்து அவ்வளோ உட்காந்து மாங்குன்னு 6 நாளோ 7 நாளோ கிளாஸ் எடுத்து கூட இவங்களுக்கு அது புரியவே இல்லை. பட் அந்த குழந்தைக்கு எது எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கிச்சு, எது எடுத்துக்கக்கூடாது அதை எடுத்துக்கிச்சு. ஸோ லைக் ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெசிவ் பை ஹர். ஸோ இந்த இடத்துல ஐ கேம் டு நோ லைக் வேர் ஐ ஹாவ் டு கீப் அன் எக்ஸாம்பிள், வேர் ஐ ஹாவ் டு செட் அன் எக்ஸாம்பிள் அப்படின்னு இருக்குது. கீப் எக்ஸாம்பிள்னால் நான் இந்த குழந்தைய காட்டுவேன், செட் எக்ஸாம்பிள் அப்படின்னா நான் இந்த பசங்களை காட்டுவேன். ஸோ இட்ஸ் லைக் எல்லாமே இந்த இடத்துல இப்போதைக்கு மாடர்னாக போயிட்டுருக்குற வேர்ல்டு, ஐ மீன் மாடர்னாக போயிட்டுருக்குற இந்த சென்னைக்கு இன்றைக்கி ஒருத்தவங்க வந்து பேண்ட் ஷர்ட் போட்டாவே ஓகே சொல்கிற ஒரு சில பேர் இருக்காங்க. ஷார்ட்ஸ் அண்ட் டிஷர்ட் போட்டாவே லைக் மாறியா பார்க்குறாங்க. மனித இனம் இவால்வ் ஆகும் போதே, மனித இனம் வந்து ஹியூமன் பீயிங் இவால்வ் ஆகிறதுக்கு முன்பே செக்ஸ் அப்படின்றது இருக்குது. ஆமாம். அது இல்லைன்னா நீங்களும் கிடையாது, நானும் கிடையாது. ட்ரூ. அதை பற்றி ஒரு ஆண் வந்து எவ்வளோ வேணாலும் பேசலாம், எவ்வளோ அசிங்கமாக வேணாலும் பேசலாம். ஆனால் அதையே ஒரு பெண் பேசக்கூடாது அப்படின்றத, அது வந்து ஆமாம் அப்படி பேசினா தப்புன்னு நீங்களே சொல்கிறது வந்து எப்படி? அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. வை பிகாஸ் நானே பேசினது தப்புனா அந்த ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் ஐ ஃபேஸ்டு ஸோ மெனி திங்ஸ். இப்போது எனக்கு இந்த விஷயம் நான் பேசினதுக்கு என்கிட்ட ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசனை நான் வந்து வெளியில் சொன்னேன் அப்படின்னா இவங்க எல்லாருமே வாய் மூடிடுவாங்க. பட் அந்த ரீசனை நான் எத்தனை வாட்டி வெளியில் சொன்னாலும் அதை டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை. அது என்ன ரீசன்? என்னன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களோட டீன் ஏஜை தாண்டின உடனே தில் ஃபால் இன் லவ். ஸோ அந்த மாதிரி டீனேஜ்லே பீப்புள் ஆர் ஃபாலிங் இன் லவ். பட் அப்போது எனக்கு வந்துட்டு லாங்குவேஜ் பேரியர் அதிகமாக இருந்துச்சு. ஸோ நான் ஒரு ரெஸ்ட்ரிக்டடான பொண்ணு, நான் வந்து அவ்வளோ பேச மாட்டேன். நார்த் இந்தியனுன்றதுனால வீட்டில் அப்படியே வளர்த்துட்டாங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெளியில் வந்துட்டு நான் நிறைய சின்ன வயசுலேருந்தே நிறைய அவார்ட்ஸ் வாங்கின பொண்ணு. ஸோ அப்படி அவார்ட்ஸ் வாங்கி 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 என்னோடய ஃபோக்கஸ் எல்லாமே அதில் இருக்கும்போது திடீர்னு ஒரு அட்ராக்ஷன், அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் வரும்போது ஐம் லைக் வெரி இம்ப்ரெசிவ். ஆனால் எங்கள் அம்மா இறந்ததுக்கு அப்புறமா தான் வந்துட்டு ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கள் அண்ணன் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இல்லை வந்து எனக்கு ஏதோ ஒன்று பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஐ ஃபெல் இன் லவ். தட் வாஸ் மை லைக் 21 years of age. அப்படி இருக்கும்போது தான் நான் வந்துட்டு ஒரு லவ் பண்ணேன். அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருக்குமே அந்த ஃபர்ஸ்ட் லவ்ன்றது வந்து பயங்கர என்ன சொல்கிறது, குடி திங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். கூட சுற்றுறது, வாக் பண்ணுறது, கைப்பிடிச்சி பேசுறது, அதெல்லாம் எனக்கு அப்போலாம் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. அப்போது வி ஆல்வேஸ் லைக் யூனோ நம்ம இவங்க தான் நம்மளுக்கு இருப்பாங்க நம்ம லைஃப்பில் அப்படி சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே எவ்ரி திங் வில் பி கிவன். அப்படின்னும்போது என்னோடய சம்பாத்தியம்லேருந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது அப்படியே பாஷாக இருக்கணும். நான் என்னோடய மேனை அப்படி தான் பார்க்கணும், பாஷாக பார்க்கணும். அவனை வந்து நான் கீழே வைக்கவே கூடாது. அண்ட் ஒரு ராஜானா ராஜா தான், அந்த மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி இருக்கும்போது ஐ டென்ட் நோ தட் அவன் என்கிட்ட டைரெக்டாகவே சொல்லியிருக்கலாம், நான் வந்ததே உங்ககிட்ட செக்ஸ்க்காக தான் ஜோ, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ இவ்வளோ பைத்தியமாக இருக்கனால எனக்கு இதை உங்ககிட்ட சொல்ல முடியல அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு ஏதாவது பண்ணிட்டு போயிருந்தா லைக்
அவன் பண்ணதுக்கு அப்புறமா கூட ஐ டென்ட் நோ தட் அவன் இதுக்கு தான் வந்திருக்கான்னு கூட எனக்கு தெரியல. அந்தளவுக்கு ஐ வாஸ் பிளைண்ட்லி ஃபாலோயிங் ஹிம். அப்போது 2-3 இயர்ஸ் போன அப்புறம் கூட ஐம் ஸ்டில் லைக் வெயிட்டிங் ஃபார் ஹிம். இப்படி தான் உட்காந்துட்டு அவன் வருவான். ஏய் மை மேன்யா அப்படி சொல்லிட்டு நம்ம ப்ரௌடாக எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்கும்போது he didn't கம் பேக். அப்போ தான் ஓகே இதுதான் லவ் போல் இருக்குது, பிரேக்கப்னால் இப்படி தான் இருக்குமா அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது தான் ஐ கேம் டு நோ ஓகே. இப்போ ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிருக்கிற நீங்கள் வெக்ஸ் ஆகிருக்கிற டைமில் தான் இவங்க வந்து மாதிரி பேச சொல்கிறாங்க. யா ஓகே, அதனால் ஒரு 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 வெஞ்சன்ஸும் இருந்தது. இதை என்னை வந்து ஒருத்தன் ஏமாற்றிட்டு போயிட்டான். இது வெஞ்சன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. இட் வாஸ் லைக் பியூர் லவ். எனக்கு அதுதான் ஏமாத்திட்டு போன பிறகு எதுக்காக இந்த வீடியோ நான் பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்றது அந்த கதையை சொல்லுவாங்க. அதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. பிகாஸ் எதுக்குன்னா கேர்ள்ஸ் ஷுட் நாட் பி டேக்கன் ஆஸ் அ கிராண்டட் ஃபார் எனிதிங். அதுதான் என்னோட பாயிண்ட். டி போட்டு கூப்பிட்றதே நான் வந்து அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன். எதுக்குன்னா நீ இன்னைக்கு டி போட்டு கூப்பிட்ற அப்படின்னா நான் உனக்கு இடம் கொடுத்துட்டேன்னு அர்த்தம். நாளைக்கு அந்த இடம் வேற மாதிரி போகும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் தட் டி இட் செல்ஃப். நீ என்னை டீன்னு கூப்பிடாத, நான் உன்னை டான்னு கூப்பிட மாட்டேன். நீ என்னை பேரை வச்சு கூப்பிடு, நான் உன்னை பேரை வச்சு கூப்பிட்றேன். அதுக்கு தானே பேர் இருக்கு. யா அதுக்கு தான் லைக் ஐம் ஸ்டில் நோ லைக் இன்னமும் கூட என்னோட ஃபேன்ஸ் கூட சில பேர் வந்துட்டு தே வாண்ட் டு டேக் மீ ஆஸ் அ கிராண்டட். சொல்லுவாங்க என்னடி ஜோ போயிட்டு வந்துட்டியா ஷூட்டு அப்படியெல்லாம் கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது நான் ஒன்றுமே பண்ணுவேன், ரெஸ்ட்ரிக்ட், அவ்வளோதான். ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் எனி ஆன்சர்ஸ் ஃபார் ஹிம். எதுக்குன்னா இன்னைக்கு நீ டீன்னு கூப்பிட்ட, அப்போ நாளைக்கு உங்கள் அம்மாவையோ டி யாராவது ரோட்டில் போகிறவங்க கூப்பிட்டான்னு உனக்கு எரியும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அந்த விஷயம் வர வரைக்கும் ஐ வெயிட். அது வரைக்கும் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு எனி ஒன் அபவுட் தட். அதுக்கப்புறமா ஐ வாண்ட் டு ஸ்டாப் சம்திங். இப்போது ஒரு பொண்ணையே அவங்க கிராண்டடாக எடுத்து தே கேன் ஹாவ் செக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க ஏமாற்றிட்டு போகிறதுக்கு லைக் ஒரு பப்பெட் பொம்மை மாதிரி ஆகிடுறோம். அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு அவங்க பண்ணுறதுக்கெல்லாமே வந்து இடம் கொடுத்துட்டு மனசு உடஞ்சி போகும்போது திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. தட்ஸ் லைக் ஸோ பெயின்ஃபுல். எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, அண்ணா இல்லை, யாருமே இல்லாத போது நான் எப்படி இருந்தேன்னா ஐ கேன் லைக் ஐ குடன்ட் டெல் யூ தட் ஃபீலிங். அவ்வளோதான், நான் தனியாக நின்றுட்டேன். இந்த தனிமையை வந்துட்டு எந்த பொண்ணுக்குமே வந்துட்டு அந்தளவுக்கு வரவே கூடாது. ஒரு பையன் சைட்லேருந்து ஒரு பொண்ணுக்கு ஏமாற்றோன்னு அந்த செக்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் அந்த பொண்ணு இடம் கொடுத்துருச்சுன்னா, அந்த டீன்ற வார்த்தையிலேருந்து இடம் கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஐ டோன்ட் வாண்ட் தட். அதனால ஐ ஸ்டாப்ட் எவ்ரி திங். சரி ஓகே ஐ ஹாவ் டு டேக் திங்ஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஐ பிகேம் ஸோ ஸ்ட்ராங். எனக்கு வந்து இதெல்லாம் கேட்டு பேசி பார்த்து என்னை சுற்றி நடக்கிறத ஒவ்வொரு விஷயமும் பார்த்து இட்ஸ் லைக் ஸ்டோன் ஹார்ட்டே ஆயிடுச்சு. உருக மாட்டேங்குது, இன்னொரு பையனை தேட மாட்டேங்குது, இன்னொருத்தன் எனக்கு வேணாம். எதுக்கு எனக்கு when I can live like a strong woman, I don't want a man to be there. இப்போ உங்கள் சைட்லேயும் ஒரு தப்பு இருக்கு இல்லையா? எப்படி எல்லா மனிதர்களும் நல்லவங்களா இருப்பாங்க. என்னுடைய முதல் காதலே வந்து புனிதமாக இருக்கும், இல்லைன்னா இன்னொரு வாட்டி நான் காதலிக்கவே கூடாது அப்படின்றதும் ஸ்டூபிடிட்டி தானே? இல்லை நான் அப்படி சொல்ல வரல. லைக் ஐ டோன்ட் வாண்ட் அ லவ்னு சொல்ல வரல. இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு, இன்னொரு பையன் பியூராக இருக்கான் அப்படின்னா ஐ ஆம் அ ஸ்பாயில்டு பர்சன். நான் போயிட்டு அவன் லைஃப் ஸ்பாயில்டு பர்சன் தான். எப்படி என்னங்க நீங்கள் வந்து ஒரு முறை வந்து ஒரு 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 ஆணும் ஒரு பெண்ணும் எனக்கு அந்த செல்ஃபிஷ்னஸ் இல்லையே. இது எப்படி எனக்கு அந்த செல்ஃபிஷ்னஸ் இல்லையே. இஃப் சப்போஸ் ஜஸ்ட் இன் கேஸ் இன்னமும் கூட ஒரு பையன் ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேன் பையன் தான், தினமும் கால் பண்ணி எங்கள் அம்மா கிட்ட பேசுங்க, எங்கள் அம்மாவுக்கு கண்ணு இல்லை ஜோ, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்க, அவங்க உங்களை ஏற்றுப்பாங்களா? என்னையே ஏற்றுக்கணும்? எனக்கு புரியவே இல்லை. என்னையே ஏற்றுக்கணும் நீங்கள்? நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னா இல்லை நீங்கள் அந்த விஷயத்துக்காக ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஜோ நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்படி ப்ரப்போசல் அப்படி கொடுங்க, ஏற்றுப்பாங்க அப்படின்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். தப்பு பண்ணிட்ட மாதிரி அவங்க மன்னிச்சு ஏற்றுக்கிட்ட மாதிரி. இட்ஸ் லைக் ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஆல். இன்னும் நீங்கள் அப்படி நம்புறீங்களா? நான் வந்துட்டு ஒருத்தர் கூட வந்து when I have ஒரு 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 உடலுறவு வந்துருச்சுன்னா அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம கெட்டு போன பொண்ணு அப்படியா நினைக்கிறீங்க? நான் அப்படி சொல்ல வரல. இட்ஸ் லைக் நான் என்ன சொல்ல வரேன்னா எந்த பையனுமோ எந்த பொண்ணுமோ வந்துட்டு ஒரு கிஸ்ஸையோ ஒரு ஹக்கையோ தாண்டி வந்திருக்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து நிறைய மல்டிபிள்ஸ் இருந்திருக்கும். பட் ஆனால் அது ஹியூமன் நேச்சர். அது என்னோட மைண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குது. இட்ஸ் லைக் எனக்கு எப்படி ஒரு அம்மா ஒரு அப்பா ஒரு அண்ணன் அப்படி இருக்காங்களோ
அப்படி தான் நான் இன்னொரு பர்சனையுமே வந்துட்டு என் லைஃப்பில் ஏற்றுக்கணும்னு நான் நினைக்கல. அவங்க எத்தனை பேர் ஆஃப்டர் மேரேஜ் அப்படி இருக்கிறது எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படி தான் இருக்கணும். ஆனால் No, even after marriage, if he is not satisfied with me, I'm okay. தாராளமாக போங்க, நோ இஷ்யூஸ் அட் ஆல் ஃபார் மீ. எனக்கு என்ன ஒரு சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, என்ன பண்ணுற, இது பண்ணுறியா, அது பண்ணுறியா, அது மட்டும் கேட்டால் போதும், எனக்கு இவ்வளோ போதும். ஐ டோன்ட் ஒரு பெண்ணை வந்து ஒரு குழந்தையா பார்க்கணுன்னா அப்படி குழந்தைய மாதிரி பாவிச்சா போதும். அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறது தப்பு தானே. நான் வந்து ஒரு பெண், நான் குழந்தைகள் இல்லை, நான் சாக்லேட் பேபி கிடையாது. ஐ நோ ஹவு டு லிவ், ஐ ஹவ் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள் டு அண்டர்கோ. இப்படி தானே ஒரு பெண் யோசிக்கணும். ஆப்வியஸ்லி அதுக்காக தான் நான் ஒரு விஷயமும் பண்ணிகிட்டே வந்தேன். நான் அந்த விஷயத்துலேருந்து ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு வெளியே வரதுக்கு. அதுலேருந்து நான் பண்ண விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ வரைக்கும் 2021 வரைக்கும் நான் பண்ண விஷயங்கள் நிறைய இருக்குது. 33 குழந்தைங்களை எடுத்து வளர்த்துட்ருக்கேன். அந்த 33 குழந்தைங்களுக்கு வேறு ஐ ஹேவ் டு செட் அன் எக்ஸாம்பிள் அப்படின்னு இருக்குது, அதுவும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நிறைய பேருக்கு ஆன்லைனில் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் இப்போதைக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இத்தனை பேருக்கு நான் பேசின விஷயம் தப்புன்னு தோணியிருக்குல்ல, இப்போ அவங்கக்கிட்ட இருந்து எனக்கு ஒரு விஷயம் வேணும். என்னென்னா 12 மணி டாக்டர் தெரியுமா, அந்த 12 மணி டாக்டர் எவ்வளோ விஷயம் பேசுகிறாங்க, அதே மக்கள் தான் அவங்கக்கிட்டேயும் கொஷின் கேட்குறாங்க. அது தப்பு இல்லையா அப்படின்னா, ஐ ஹாவ் கொஷின்ஸ் இல்லையா, அவங்க என்கிட்ட நிறைய கொஷின் கேட்கலாம், நான் எனக்கும் நிறைய கொஷின் கேட்கணும். அதே மாதிரி ஒரு சேனல் வந்து ஹக் மீ, ஸ்லாப் மீ, கிஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. ஐ மீன் ஒரு ஷோ பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு அந்த பையன் ஹக் மீ ஸ்லாப் மீன்னொன்னே மூஞ்சை காட்டி பலாருன்னு வாங்குறானா, இல்லை ஹக் மீன்னொன்னே ஏன்னு போகிறான், இல்லை கிஸ்மின்னொன்னே போகிறா, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அந்த விஷயம் அக்செப்ட் பண்ண முடிஞ்ச உங்களுக்கு வை நான் பேசினா ஏன் உங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியல? ஏன் நான் ஒரு ரேண்டம் கேர்ளா? இல்லை, அப்படி இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்துட்டு எல்லாருமே இன்னைக்கு என்ன ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களோ, ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களோ, இல்லை வந்து ஒரு யூடியூப், எல்லாருமே இன்னைக்கு மீடியா பீப்புள் தான். அந்த வகையில் நீங்கள் இதையே உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு, உங்களுடைய வியூவர்ஸ்க்கு இதை சொன்னீங்களா? இது மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணீங்களா உங்களுடைய சோஷியல் மீடியா? ஐ டிட். நான் ஆக்சுவலி சோஷியல் மீடியாவே பிடிக்காது. நான் வந்துட்டு இப்போ தான் இந்த ஒரு 1.5 வீக்காக தான் நான் வந்து இன்ஸ்டாவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ வரைக்கும் எத்தனை வருஷமாக இதை ஓப்பனில் ஆயிடுச்சோ இன்ஸ்டாகிராம், ஐ வாஸ் நாட் இன் இன்ஸ்டாகிராம் அட் ஆல். அண்ட் என்னோட பேர் வச்சு நிறைய பேர் யூஸ் பண்ணிப்பாங்க, சரி வச்சுக்கோங்க அப்படி சொல்லி விட்டுருவேன். இல்லை, நான் கேட்டது உங்களுடைய ஃபாலோவர்ஸ் கிட்ட நான் இதுதான் பேச வந்தேன், இதுதான் நான் என்னுடைய உங்களுடைய கருத்தை சொன்னீங்களா? அதுக்கு ரியாக்ஷன் என்ன வந்தது? சில இப்போ என்கிட்ட வந்துட்டு 200 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த 200 ஃபாலோவர்ஸில் 101 பீப்புள் கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஜோவோடது Thursday 2 o'clock கண்டிப்பாக வந்துடும் லைவ் அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த அத்தனை பேருமே எனக்காக வந்துடுவாங்க. வந்துட்டு ஜோ சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்களா, அது பண்ணுறீங்களா, அவங்க வந்து என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கணும். அவங்களுக்கு இந்த 4 நாள் என்ன பண்ணீங்க எல்லா அப்டேட்ஸுமே கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் சரி ஜோ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கொஷின் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சொல்லுங்கள் கேளுங்க அப்படி சொல்லி நான் ஐம் ஓப்பன் டு ஆன்சர் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கொஷின். ஸோ அவங்க வந்து நீங்கள் இது பேசுனீங்கல்ல ஜோ, இதில் எனக்கு கட்ஸ் தான் ஜோ தெரிஞ்சது, நீ பேசினது தப்பே இல்லையே, நீ எதுக்கு ஃபீல் பண்ண, நீ எதுக்கு அந்த 2 சேனல் அழுத அப்படி சொல்லி கேட்டாங்க. இப்போ 3வது சேனலில் ஏன் எழுத? 3வது சேனலில் 2 சேனல்லையும் நான் என்ன சொன்னனோ அது வந்து எடிட் பண்ணி கட் பண்ணி தூக்கிட்டாங்க. அண்ட் நான் எதுக்காக இந்த வெளியில் வந்து நான் ஒரு பொண்ணாக இந்த அளவுக்கு என்னால் ஏன் பேச முடிஞ்சுது அப்படின்னா அந்த ஒரு விஷயந்தான். அந்த ஒரு விஷயம் என் லைஃப்பில் நடக்காமல் இருந்திருந்தேன்னு நானும் பயமுட்டு தான் போயிருப்பேன். இதுவே வந்துட்டு பட் ஆனால் அவன் கேட்ட இதில் வந்துட்டு வேறு ஏதாவது ஜோ நீங்கள் இந்த மாதிரி டாய் யூஸ் பண்ணுறீங்களா, அப்படி பண்ணுறீங்களா, இப்படி பண்ணுறீங்க, ஆப்வியஸ்லி நோ. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசி திருப்பி அதுதான் வருவாங்க. ஸோ அதுதான். அண்ட் என்னோட வியூவர்ஸோ இல்லை என்னோட ஃபாலோவர்ஸோ சரி, ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தெம். இப்போ வரைக்கும் இந்த பொண்ணு நல்லா பேசியிருக்கு, என்கிட்ட கவுன்சிலிங்க்கு கேட்குறாங்க. இப்போதைக்கு ஜோ நான் இந்த ஹார்ட்ஷிப்ஸ் போயிட்டுருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அண்ட் நீங்கள் வந்து லாஸ்ட் சேனல்ஸில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எங்கள் ஆஃபீஸில் அணுகுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உங்களோட நம்பர் தெரியாது, ஸோ அதனால் நாங்கள் இன்ஸ்டாவுக்கு வரணும் அப்படின்ட்டு நாங்கள் இன்ஸ்டாலேருந்து ஃபாலோ பண்ணோம். இப்போதைக்கு என்னோடய கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 38 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ 38 பேருக்கு தே ஆர் கெட்டிங் மோர் தென் 22,000 rupees சேலரி. நல்ல இங்கிலீஷ் பேசுகிறாங்க, நல்ல எங்களுக்கு குவாலிஃபிகேஷன் எதுவுமே தேவையில்லை. அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஜோனா
ஷி கேன் டூ எவ்ரி திங் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சுது. அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு மெடிக்கல் ஹெல்ப் கேட்டாங்க. அந்த மெடிக்கல் ஹெல்ப்க்கு பிளட் டொனேஷன் கேட்டிருந்தாங்க. பிளட் டொனேஷன் எனக்கு தெரிஞ்ச எல்லா வேரியஸ் பீப்புள் அண்ட் வேரியஸ் ட்ரெயினர்ஸ் கிட்ட இருந்த பிளட் எல்லாத்தையுமே நாங்கள் அனுப்பிச்சி வச்சோம் அவங்களுக்கு. முன்பு இந்த விஷயம் பேசினதுனாலேயே உங்கள் பாலியல் பெண்களின் பாலியல் குறித்து பேசினதுனாலேயே உங்களை மிகவும் மோசமான பெண் அப்படின்னு பார்த்த இந்த சமூகம் இன்னைக்கு மாற்றிச்சா தங்களுடைய இதெல்லாம் கேட்டு? கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு காலேஜ் லெவலில் இருக்கிற கேர்ள்ஸ்க்கு அது எவ்வளோ புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. டாக்டருக்கு படிக்கிற கேர்ள்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் அவங்க வந்து நீங்கள் விடுங்கக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஒரு சாதாரண இயல்பான ஒரு விஷயம், இதை நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சூப்பராக பேசிட்டீங்க, இதுக்கு நீங்கள் எல்லாம் அழக்கூடாது, நீங்கள் ஒரு சிங்கப்பெண்ணே அப்படின்ற எக்ஸாம்பிளை செட் பண்ணிட்டீங்க. ஸோ இனிமேல் நாங்கள் உங்களை அப்படி தான் கூப்பிடுவோன்ட்டு என்னோடய ஃபேனே ஒருத்தவங்க வந்து ஜோதி ஆர்மி ஆஃபிஷியல்னு பேஜே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாசிட்டிவாக இப்போ எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. இப்போ உங்களை மாதிரி பெண்களும் பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்களா, இல்லை பசங்க மட்டும் பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்களா? அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குதா? இல்லை எல்லாருமே லைக் பேலன்ஸ்ட் அண்ட் ஈக்குவலாக தான் போயிட்டுருக்கு. எல்லாருமே லைக் சூப்பராக என்ன சொல்கிறது, கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அக்கா நீங்கள் எனக்கு இது சொல்லிக் கொடுங்க. நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, லைவில் வந்து நான் ரெண்டு விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் இங்கிலீஷ் பற்றி. அவங்கக்கிட்ட தேங்க்யூ வெரி மச், நான் என்ன தேங்க்யூ ஸோ மச் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படி சொல்லி, அக்கா நாங்கள் அந்த 2 விஷயத்துக்காக தான் வரோம் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ யூ said you don't have parents and mother. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு இந்த விஷயம்லாம் நடந்துட்ட பிறகு உங்களுடைய பர்சனல் லைஃபுக்கு ஏதாவது அச்சுறுத்தல்லாம் வந்ததா, இல்லை அது மாதிரிலாம் எதுவும் வரலையா? த்ரெட்டன்னு சொல்ல முடியாது. பீப்புள் வர் டேக்கிங் மீ ஆஸ் அ கிராண்டட். எதுக்குன்னா, இந்த பொண்ணு அவ்வளோ பேசியிருக்குன்னா இந்த பொண்ணுக்கிட்ட வித்த நிறைய இருக்குது போல இருக்குது அப்படி சொல்லிட்டு இதே வார்த்தை தான் அது. ஏய் நீ பேசுன அப்படின்னா உங்ககிட்ட வித்த நிறைய இருக்குது, அப்போது நீ அதை வந்து செலுத்திட்டு போ அப்படியெல்லாம் வந்து பேசினும்போது இட்ஸ் லைக் ஏய் யார்டா நீ அப்படின்றதான் எனக்கு கேள்வியாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து சைபர் கிரைம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா நேராக நம்ம சைபர் கிரைமில் போயிட்டு சொல்லலாம். அது மாதிரிலாம் சொல்லி நீங்கள் உங்களுக்கு லீகல் ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிட்டீங்களா? என்னோட அங்கிள் சைடில் வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லும்போது போமா அவங்க அப்படி தானே கேட்டாங்க. அவங்களுக்கு சின்ன மனசு சின்ன எண்ணமோ இருந்துச்சுன்னு நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு எப்படி அதை டேக்கிள் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டேன். யாருடா நீன்னு கேட்டல, அது போதும் அவங்களுக்கு, அதுதான் அவங்களுக்கு பதிலடி அப்படின்னாங்க. இந்த மொத்த அஃபேரில் நான் வந்துட்டு இப்படி பேசினா நான் வந்து பாப்புலர் ஆகிடுவேன், எனக்கு வந்து நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வரும், அதனால் இந்த விஷயத்தை நம்ம எடுத்து பேசக்கூடாது, ஏன் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி என்னைக்காவது தோணுச்சா உங்களுக்கு இது பேசுகிறதுக்கு முன்னாடி? எனக்கு ஒரு விஷயம் தோணிகிட்டே இருந்துச்சு. இந்த ரேப் கேசஸ்ஸு ஆசிஃப் அந்த குழந்தைலாம் ஆனப்போ எனக்கு வந்து நான் நிறைய பப்ளிக் கிட்ட வந்து பேச ஆரம்பித்தேன். எப்படி பேசினேன்னா, ஓன்லி த்ரூ ஆன்லைன் பேசினேன். உங்களுக்கு ரேப்பை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணணும், அதுக்கான எனக்கு 1 minute வீடியோஸ் அனுப்புங்க அப்படி சொல்லிட்டு நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன் இது. அண்ட் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட விஜிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் நிறைய பேர் கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்களாம் ஒரு வீடியோஸை வந்து கேதர் பண்ணப்போ எங்களுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா, அத்தனை பேர் அவ்வளோ அப்யூஸை வந்து சகிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால அத்தனை பேரால் என்கிட்ட ஷேர் பண்ண முடிஞ்சது. என் ஒருத்தியோட குரல் தான் வந்து அத்தனை பேரோட வலி. இந்த வைரல் வீடியோ நான் வந்து வேறு எங்கேயாவது இதை பேசியிருந்தேன், நல்ல ஒரு ஸ்டேஜில் கலகலன்னு இருக்கிற ஸ்டேஜில் நான் போய் பேசியிருந்தேன்னா ஒர்க் அவுட்டே ஆகிருக்காது. இதே வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயம், ஒரு ஃபிசிக்கல் பற்றி பேச ஆரம்பித்தா மட்டும்தான் இதெல்லாம் என்னால் வெளியில் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்ட்டு தான் திஸ் வாஸ் மை ஸ்டெப். இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்கிறதுனால தான் இதெல்லாம் பேச முடியுது. இதே வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு, இல்லைனா 20 ஆண்டுகளுக்கு முன்பு, இல்லைனா 30 ஆண்டுகளுக்கு முன்பு, இல்லைனா 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பெண்கள் வந்து எப்படி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கல்வெட்டுலலாம் வந்து பதிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அதே அவங்களால ஈஸியாக பார்க்க முடியுது அப்படின்னா ஆப்வியஸ்லி பெண்கள் தங்களுடைய உரிமைகளை பதிச்சு வச்சுருக்காங்க, தங்களுடைய எண்ணங்களை சொல்லப்பட்டிருக்காங்க, அவங்க ஒரு காட்சி பொருளாக அப்படி தானே சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி. பட் அதில் மெசேஜ்னு இருக்குல்ல, நம்ம எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கக்கூடாதுன்ற மெசேஜ் இருக்குல்ல. இப்போது அதில் கூட கல்வெட்டில் கூட வந்துட்டு செக்ஷுவல் திங்ஸ் தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி அந்த செக்ஷுவல் திங்ஸ் இல்லாமல் அதை எப்படி வந்து அதுலேருந்து எப்படி ஒரு பொண்ணு வெளியில் வரணும், அதுக்கு தான் நம்மக்கிட்ட வந்து நிறைய கதை இருக்குது. ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயோட கதை அண்ட் இவங்களோட கதையெல்லாம் வந்து நம்ம
வாழ்க்கைக்குள்ளே எடுத்துக்காம அதை படித்து மட்டும் பார்த்து மனசில் வச்சுக்கிட்டாவே போதும். அதுலேருந்து ஈஸியாக வெளில வரலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார்.